வணக்கம். எஸ்ஏ ரிலேஷன்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வலசரவாக்கமில் ஒரு 5 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு வீடு. ஸோ அதை பில்டர் வாங்கி ரெனோவேட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, 30x50 டைமென்ஷன் இருக்குது, 30x50 டைமென்ஷன். ஸோ நல்லா சுற்றி செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. நல்லா ஒரு 3 அடி செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் வாட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, போரும் போட்டிருக்காங்க, ட்ரைனேஜ் கனெக்ஷனும் வந்தாச்சு இந்த ஏரியாவுக்கு. ஸோ நல்ல ஒரு வெல் டெவலப்டு ஏரியா வலசரவாக்கமில். ஆர்காட் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ 15 இயர்ஸ் ஓல்டு வீடு சொல்லியிருந்தேன். ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வீடு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாயர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஷூ ஸ்டாண்டில் வச்சுக்கிறதுக்கு, செப்பல் ஸ்டாண்டில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான வுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக டீக் வுட்டு. நல்ல ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் நல்ல டீக் வுட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காலத்து குவாலிட்டிலாம் உங்களுக்கு, ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே. ஸோ நல்ல டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரானதோ பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ் டைப்புங்க இந்த வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஹாலு, 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, கிச்சனு, ஒரு காமன் பாத்ரூம், ஒரு அட்டாச்சு பாத்ரூமு. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வீடுன்னு சொல்லலாம். இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாட்ஜ் கொடுத்துருக்காங்க. 4 பெட்ரூம் இருக்குது, அதாவது 3 பெட்ரூமு, ஒரு ஸ்டடி ஹால். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து 5 பெட்ரூமு, ஒரு ஸ்டடி ஹால், ஒரு மினி பங்களான்னு சொல்லலாம், இல்லை ஒரு மினி வில்லான்னு சொல்லலாம். ஸோ இந்த வீட்டில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குங்க. நம்ம இந்த வீடு வாங்கினோன்னா கொஞ்சம் வுட் ஒர்க் மட்டும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். அது ஒரு மேஜர் ஒர்க்கு நம்மளுக்கு. மற்றபடி உங்களுக்கு சிவிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி எதுவும் இல்லை. உங்களுக்கு வுட் ஒர்க்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு வேலை இந்த வீட்டில். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்க, அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு. ஸோ லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.25 கோடி போயிட்டுருக்கு. ஸோ வலசரவாக்கம் ஏரியா பற்றி சொல்லவே வேண்டாம். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஏரியாவில் ரேட்டு வந்து ஏறிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ 2.5 கோடிக்கு விற்ற லேண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அது 3.25 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பிஃபோர் ஆர் 2 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் லேண்டு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் நீங்கள் ஒரு 50,000 75 லட்சம் வரைக்கும் நீங்கள் லாபம் பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு அப்ரிஷியேஷன் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ கிச்சன் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கிச்சன் கொடுத்துருக்காங்க. வாஸ்துபடி உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடு ஃபுல்லாக உங்களுக்கு வாஸ்துபடி கரெக்டாக இருக்குங்க. நார்த் ஃபேஸிங் வீடுனாலே உங்களுக்கு கரெக்டாக வாஸ்து 100% சூட் ஆகும். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் நிறைய ஸ்கூல்ஸ் உங்களுக்கு ஃபேமஸான ஸ்கூல்ஸ் இருக்குது. பொண்ணு வித்யாசரம் ஸ்கூல் இருக்குது, தேவி அகாடமி ஸ்கூல் இருக்குது, லாச்சர் லைன் ஸ்கூல் இருக்குது, எல்லாமே CBSE ஸ்கூல்ஸ் தான். காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரவாயில் மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்குது, ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த ஏரியாவில் இருந்து. ஸோ மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஆர்காட் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டடி ஹால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் 4 பெட்ரூமு, ஒரு 3 பெட்ரூம் சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டடி ஹால். நல்லா புக்கில் இருந்தால் நீங்கள் அழகாக இங்கே ரேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வுட் ஒர்க்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பெட்ரூமுக்கும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வென்டிலேஷன். நான் இந்த வீடியோ பகலில் எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு நான் லைட் எதுவும் யூஸ் பண்ணல. ஒரே டியூப்லைட் மட்டும் தான் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல வெளிச்சமாக இருக்குது, நல்ல வென்டிலேஷனாக இருக்குது, நல்ல காத்தோட்டமாக இருக்குது வீடு. ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்கிறதால பக்கத்து பில்டிங்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லாதனால நல்ல வெளிச்சம் இருக்குது வீட்டில், நல்லா காற்று வருது. ஸோ உங்களுக்கு கிளாசெட்ஸில் மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். கிளாசெட்ஸ் அண்ட் வுட் ஒர்க் இது 2 தான் இந்த வீட்டில் ஒரு பெரிய ஒர்க்குன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டு வாங்குறோம்னா இது 2 மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஸோ ஃப்ளோரிங் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிருந்தா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நிறைய வீட்டில் உங்களுக்கு வந்து இப்போ இட்டாலியன் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நார்மல் மார்பிள்ஸ் தான், இது அந்த காலத்து மார்பிள்ஸு. ஸோ நீங்கள் ஃப்ளோரிங் மாற்றுறதா தான் அது உங்கள் விருப்பம், நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வீட்டோட 4th பெட்ரூம் இது. இதில் எல்லாம் உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன், 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும், எல்லா ரூமுக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமன் பாத்ரூம் இல்லை, அது ஒரு மைனஸ் உங்களுக்கு. ஸோ மற்றபடி இந்த வீட்டை குறை சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக மைனஸ்னு எதுவும் கிடையாது. வுட் ஒர்க் மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். ரோட் ஃபேஸிங் பால்கனி கொடுத்துருக்காங்க. இதில் 30 feet ரோடு, CMD அப்ரூவ்டு. பேங்க் லோன் போகிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பேங்க் லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.65 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். கிட்டத்தட்ட இதுதான் ஃபைனல் ரேட்டு. 2-3 பேர் இது வந்து 270, 275 போட்டிருப்பாங்க. பட் அதனால நம்ம ஃபைனல் ப்ரைஸ் நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே நம்ம கையில் கேஷ் வச்சுட்டு சிட்டிங் உட்காரும்போது நீங்கள் அதிலிருந்து ஒரு 1 or 2 lakhs நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணலாம். தேங்க்யூ.